சொல்லுங்க, இன்றைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்து மீன் தலைக்கறி சமையல். மீன் தலைக்கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். இந்த மீனை வந்து எடுத்து மீன் வைக்கிற வந்து இந்த பூவெல்லாம் எடுத்து வெளுசாக்கணும். பூவெல்லாம் எடுத்து போட்டுறணும். போட்டு நாங்கள் மீனை சுத்தம் செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ மீனை சுத்தம் செஞ்சாச்சு. இப்போ மீன் கறிக்கு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கிறேன். வெள்ளைப்பூடு, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டிக்கிறேன். இஞ்சி, கருவேப்பிலை, கம்பை. இப்போ நாங்கள் வந்து கருவேப்பட்டை, ஏலக்காய் போட்டு சாடை லேசாக்கி வறுத்து எடுத்துக்குவோம். நான் ஒரு ஏலக்காய் தான் போட்டேன். ஏலக்காய் டேஸ்ட் அதிகமாகும். அதனால் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். அதுக்கேம சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வறுத்ததை மிக்சியில் போட்டு இப்போ நறுக்கி வச்ச தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம், இஞ்சி அதெல்லாம் போட்டுக்குவோம். எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. மீன் கறி சமைக்கிறதுக்கு அகலமான சட்டி ஒன்று தான் எடுத்துக்கணும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் சமைச்சு எடுத்துக்கலும். மீன் கறி ஆக்கும்போது மண் சட்டி ஒன்று ஆக்கினண்டா அப்படி டேஸ்டியாக இருக்கும். தக்காளி பழம், புளிப்பழம் எல்லாம் போட்டு சுட்டி, அதனால் மண் சட்டி. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு தேவையான அளவு. கடுகு பொரி வட்டு வந்துட்டு அதுக்கு இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மஞ்சள் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா வதங்கட்டும். அடுப்பு நல்லா பத்து பார்த்தீங்களா அந்த விறகுக்கு. கொச்சிக்காத்தூள் 4 டீஸ்பூன். 750 மீன் என்றதால 2 டீஸ்பூன் மல்லித்தூள், நல்லா வதங்கட்டும் எல்லாம். மீன் கறிக்கு தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றினதுனால அது திரண்டும். அதனால் துளாய்க்கணும். கரைச்சி வச்ச புளி, எலுமிச்சம் பல சைஸ் அளவுக்கு அதில் சீடெல்லாம் இல்லாமக்கி வச்சுக்கிட்டு, அதனால் அதையும் கறிக்கு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஆனம் திரண்டாமல் அது துளாவி காய்ச்சிக்குவோம். ஆனத்தை ரொம்ப போடுவோம், வாசம் வர. இப்போ மீன் தலையை சேர்த்துக்குவோம். ஆனம் கொச்சி வந்துட்டு இப்போ இதை வந்து மூட இல்லை, பாலானம் திரண்டும். அதனால் மீன் தலைக்கறி வந்து கொதிக்கட்டும். மீன் கறி வந்து வெந்துட்டு அது எப்படி மீன் வெந்தன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இப்போ மீன் கண் வந்து வெள்ளை கலராக மாறிக்கிற. அப்போ மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம்.
எந்த மீனாக இருந்தாலும் வெந்துட்டேன் எப்படி பார்க்குறேன்டா மீன்ற கண்ணை பார்க்கணும். மீன் வெந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேக வைப்போம். மீன் வெந்தாச்சு, அது ஆவியும் வருகுது. இப்போ மீன் கறி வெந்துட்டு எப்படி மீன் கறி உண்டு வெந்து டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 ஹவர் போகணும். சமைச்ச உடனே டேஸ்ட்டாக ஈக்காது மீன் கறி வந்து. ரசானா ஸ்டைலில் வந்து இன்றைக்கி மீன் தலைக்கறி சமைச்சிக்கிறேன். நீங்களும் சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்து பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலை. அதுவும் இல்லாமல் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் 2 உங்களை சந்திக்கிறோம். பாய்.